மத்திய அரசும் மாநில அரசும் மக்களுக்காக பல நலத்திட்டங்களை செய்கிறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப முக்கியமோ இல்லையோ, நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு ஆஸ்பிரண்ட்டாக எப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குரூப் 1 குரூப் 2க்கு ப்ரிலிம்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இந்த திட்டங்கள் எல்லாமே வரும். இந்த மாதிரி திட்டங்களில் நம்மளோட சேனலில் இனிமேல் நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என் கல்லூரி கனவு திட்டம் பற்றி. என் கல்லூரி கனவு திட்டம் அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சி. இது யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, 12th முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக இருக்க பசங்களுக்கு நம்ம டிகிரி பண்ணலாமா, டிப்ளமோ பண்ணலாமா, இன்ஜினியரிங் பண்ணலாமா, இல்லை மெடிக்கல் போகலாமா, இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் தான் என் கல்லூரி கனவு திட்டம். இந்த திட்டம் தமிழ்நாட்டில் 2 கட்டங்களாக நடந்திருக்கும். முதல் கட்டமாக 13,800 மாணவர்களுக்கு நடந்துச்சு. 2வது கட்டமாக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு மே 14ஆம் தேதியிலிருந்து மே 21ஆம் தேதி வரைக்கும் 38 மாவட்டங்கள்லையும் மாவட்ட ரீதியாக நடக்க இருக்கு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு தனியாக ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களோட உயர்கல்வி விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காகவும் இடைநிற்றலை குறைக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையினர் மூலிமா ஆண்டுதோறும் இது நடத்தப்படும். 2023-24 கல்வி ஆண்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் பற்றி நம்ம இப்போ பார்த்துடலாம். ஆதி திராவிட மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் 91.3%. அது கடந்த 2 ஆண்டுகளை விட இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியின மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் 95.15%. இது தமிழ்நாட்டோட சராசரி தேர்ச்சி விகிதத்தை விட அதிகம். 26 ஆதி திராவிட பள்ளிகளும் 14 பழங்குடியினர் பள்ளிகளும் 100% தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த திட்டம் எல்லாமே நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் செயல்படும். நான் முதல்வன் திட்டம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.